ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ யாழ்ப்பாணத்தில் நிற்கிறேன். இப்போ இன்றைக்கு நாங்கள் வந்து கனவாக்கறி செய்ய போகிறோம். எப்படி செய்கிறேன்னு சொல்லி அதை அம்மா செய்ய போகிறோம். என்ன மாதிரி செய்கிறேன்ட்டு பார்ப்போம். அங்கே ஃப்ரான்ஸில் எல்லா இடம் வெளிநாட்டில் நாங்கள் என்ன செய்வோம், வாங்கி ஃப்ரீசரில் வைக்கிறது அல்லது ஃப்ரோசனாக வைக்கிறதையே வாங்கி திரும்ப ஃப்ரீசரில் வச்சு சமைக்கிறது. இப்போ இங்கே சந்தையில் போய் வாங்கி ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு சாப்பிட்றது அது ஒரு தனி டேஸ்ட். பார்க்கவே ஆசையாக கிடக்கும். அந்த சின்ன பிள்ளையார் கேட்க நாங்கள் அம்மா கறி வெட்டிக்கு பக்கத்துலேருந்து பார்க்குறது, என்னென்ன மீன் வெட்டுறா, என்னென்ன இறால் உடைக்கிறா, என்னென்ன கனவாக வெட்டுறாண்டு இருந்த பூனை வராமல் பூனையை பிடிப்போம், நாய் வராமல் நாயை கிளச்சி கொண்டு வைப்போம். இப்போ அப்படி பக்கத்துலேருந்து கனவா சக்கத்தை பார்க்குறோம். வந்துட்டு இறங்குற பூனை கனவா மை வர போது கனவா மையில சொதி வச்சு சாப்பிட நல்லா இருக்கும். அப்படியே கருப்பு சொதி வரும். இப்ப சட்டிக்க கழுவையே எல்லாம் கருப்பா வந்துட்டு. கனவா முட்டை உலக கனவாய்க்கு உலக கனவா முட்டை தான் வந்திருக்குது. பாருங்க, இவர் சட்டிக்க பாயிரத்துக்கு தயார். வாய் வைக்க போயிட்டாரு. பிடிச்சி வச்சு கிளச்சி கொண்டு போறாங்க. எத்தனை நேரம் கீழே பிடிச்சி விட்டா மேல ஏறிட்டு நிற்கிறார். இவருக்கு கறியை ரோட்டால கறிக்கார் கொண்டு போனா கோன் சத்தத்துக்கே ஓடி வந்துருவேறான். வெளியில வந்து ரெண்டு கத்தி கொண்டு நிற்பாரு இந்த வாம. எல்லாம் வடிவா தண்ணி ஊற்றி வடிவா கழுவி கிளீன் பண்ணி போட்டு இப்பதான் இந்த மை கலர் எல்லாமே நல்லா வெள்ளையா வந்திருக்குது. இனி எங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு சைஸ்ல வெட்ட வேண்டியதுதான். கனவாயெல்லாம் வடிவா வெட்டியாச்சு. இனி மஞ்சள் கொஞ்சம் தூள் போட்டுட்டு உப்பும் போட்டு பிரட்டலாம். பிறகு கரைக்கு போடைக்கும் லைட்டா கொஞ்சம் உப்பு போட்டா ஓகே. வடிவா போட்டுட்டு எல்லாத்தையும் பிரட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இனி கொஞ்சம் எண்ணெய் விட்டு சட்டி சூடாக்கின பிறகு கொஞ்சம் எண்ணெயை விட்டுட்டு கடுகு வெந்தயம் சீரகம் எல்லாம் போட்டு தாளிக்கணும். எல்லாம் போட்டுட்டு தாளிச்சிட்டு வரைக்கும் அதுக்கு பிறகு சின்ன வெங்காயம் பட்டி வச்சுருந்தது, சின்ன வெங்காயம் அதை போட்டு கொஞ்சம் தாளிக்கணும். சின்ன வெங்காயத்தை பார்த்து தங்கத்தை பார்த்த மாரி கிடக்குது. உள்ளி கொஞ்சம் போட்டுட்டு பெரிய வதக்கணும். சவுண்டு மனம் எல்லாம் பார்க்க நல்லா ஆசையாக இருக்கும். மனம் சின்ன வெங்காயத்துக்கு புரிம்பா ஸ்பெஷல் வாசம். அந்த கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுட்டு அதையும் படியாக எல்லாம் வதக்கிட்டு பிறகு கொஞ்சம் இஞ்சி வச்சுருந்தது அதையும் லைட்டாக போட்டுட்டு அப்புறம் மிக்ஸ் பண்ணி எல்லாம் பிரட்டி வச்சுருந்த கனவாயை இதுக்கெல்லாம் கொட்டிட்டு வடிவாயெல்லாம் கிளறி விட்டு கொஞ்சம் நேரம் மூடி விடணும் ஆவிக்கிறதுக்கு. இந்த டைம் கொஞ்சம் உப்பு போடலாம். என்னென்னா ஏற்கனவே நாங்கள் மஞ்சள் தூள் போட்டு பிரட்டிக்கு கொஞ்சம் உப்பும் போட்டு பிரட்டி வச்சது. இப்போ கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு அளவாக கொஞ்சத்தை போட்டு அதோட சேர்த்து அதிகம் விடணும். ஓகே, இப்போ கனவாக அவிஞ்சிட்டு இருக்கு. இனி நாங்கள் மூடியை திறந்துட்டு கொஞ்சம் தூள் சேர்த்துட்டு நல்ல வடிவாக கிளறி பிரட்டி விடணும். பார்த்தீங்களா எவ்வளவு தூள் அம்மா போடுறான்ட்டு. நான் எல்லாம் இவ்வளவு தூள் சாப்பிட்றதே இல்லை. எனக்கு அம்மா வெள்ளைக்கறி மாதிரி கொஞ்சம் தான் போட்டு வைக்கிறது, எனக்கு புரிம்பத்தான் வைக்கிறதா. இது இவ்வளோ உரைப்பெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன். பிறகு அம்மா வந்து 2 அம்பால் கொஞ்சம் விடுறா. விட்டுட்டு நல்லா கிளறி இன்னும் கொஞ்சம் அவிய விடணும். இப்போ கறி நல்லா வடிவாக கொதித்து அவிஞ்சு வந்துட்டுது. இப்போ அம்மா வந்து தலைப்பால் விட போகிறா. தலைப்பால்ன்னு நாங்கள் அந்த முதல் புளிஞ்சு எடுத்த பாலை தான் தலைப்பால்ன்னு சொல்கிறது. அதை விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் அவிய விடணும். பால் விட்டு கொஞ்சம் அவிஞ்ச பிறகு கொஞ்சம் புளி வந்து விடணும். நல்ல வாசம் வருது. இப்போ புளி விட்டு திரும்ப ஒரு கொஞ்சம் நேரம் அவிய விடணும். இப்போ எங்களோட கனவா கறி ரெடி ஆயிடுச்சு.